ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் போட போகிறோம். வெயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியல. அதனால் இப்போலாம் சிம்பிளாக தான் சாப்பாடு ரெடி பண்ணுறது. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பை தாளிச்சிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதை மூணுத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டோடு சேர்த்து சோம்பு, கிராம்பு, பட்டை, கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்து திரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பழம் வர வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. இது 3 பேருக்கு தேவையான அளவு தான் தொக்கு. இதை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஏன்னா தக்காளி வேகிறதுக்காக. நான் வந்து மசாலா பொடி, தனி மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, ஜீரகத்தூள், அப்புறம் காஷ்மீர் வத்தப்பொடி எல்லாமே எடுத்துருக்கேன். எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து தக்காளி வெந்ததும் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே நான் அப்பளம் பொரிச்சுக்கிறேன். அப்பளமும் வத்தலும் சைடிஷ் இருந்தால் போதும். வெயிலில் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியலங்கிறதுனால இப்போல்லாம் வந்து ஒரே 1 pot ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நின்னா கூட வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. நீங்களும் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வத்தல் வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்தது. 2-3 டைப் ஆஃப் வத்தல் இருக்குது. அதில் 2 வத்தல் எடுத்து பொரிச்சுக்கிட்டேன். வத்தல் பொரியிறதுக்குள்ளேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. நல்லா திருப்பி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பாருங்கள். உப்பும் காரமும் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா சாதத்தில் போட்டு விறகும் போது கரெக்டாக இருக்கும். பிரச்சனை இல்லை. இனிமேல் சாதம் விறகும் போது எடுத்துக்கலான்னு மூடி வச்சுட்டேன். இப்போ சாதம் விறக போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து குக்கர் ஆறினோடனே கொஞ்சம் தக்காளி தொக்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா காரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் மிச்சம் இருக்க தக்காளி தொக்கில் தேவையான அளவு ரைஸ் போட்டு நல்லா விறகிட்டால் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.